எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அந்த டோன் வந்து இன்னும் எனக்கு வந்து காதுல அப்படியே இருக்கு. அவர் பேசுறதை கேட்ட அந்த நாட்கள், அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்காக காத்திருந்த நாட்கள். ஏன்னா வாரத்துல ஒரு நாள் தான் போடுவாங்க அந்த நிகழ்ச்சி. அதெல்லாம் வந்துட்டு அந்த வானொலியில கேட்கும்போது அவர் மேல எவ்வளவு வந்து அன்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. என்ன மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் அவருடைய வாய்ஸை கேட்டுப்பாங்க இல்லையா? வானொலியில வந்து அவருடைய குரல் என்பது கடலை தாண்டி ஒலித்த ஒரு குரல் வானொலியில நம்ம மறக்கவே முடியாது. அப்துல் ஹமீது அப்படின்ற பெயரை வந்து நம்ம இல்லாம வானொலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். கண்டிப்பா அப்துல் ஹமீது அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு காதல ஒலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வானொலியில கேட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் வந்து அந்த வார்த்தை மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இரண்டு எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே தமிழ் அழகா பேசுவார், அதுவும் பிடிக்கும். அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.